பிரியமண்ணு தாத்தா அப்புசாமி. பீமா சினிமா பார்க்கணும்னு சொன்ன உடனே இட்லி எவ்வளவு காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்கா பாத்தியா? ತಾತ ನೀವು ದೊಡ್ಡ ಅದೃಷ್ಟಶಾಲಿ ತಾತ. ஒரு 2 ரூபா வாங்குறதுக்குள்ள அந்த சீதா கழுவி கிட்ட தோப்பு கர்ணத்துக்கு மேல தோப்பு கர்ணமா போடணும். அந்த இட்லி இருக்காளே கருப்பியா இருந்தாலும் இளவரசி தான்டா. சீதா கழுவி சேப்பா இருந்தாலும் கருமி தான். ತಾತ ನಾವು ಇವೆಲ್ಲಿ ಹೋತೇವು? முதல்ல ஹோட்டலுக்கு போய் ஸ்பெஷல் மசாலா தோசை சாப்பிட்டுட்டு அப்புறம் யோஜனை பண்ணுவோம். ಹಾಗಂದ್ರೆ ನಾವು ಗೆಸ್ಟ್ ಹೌಸ್ ಹೋಗಿ ಇಡ್ಲಿ ನೋಡೋಣವಾ? சாயந்தர வேளையில போய் பொம்பளை எல்லாம் பார்க்க கூடாது. நான் ஏக பத்தினி விரதன். ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋರಿ. ஐயோ அந்த சீதா கழுவி நினைச்சா பயமா இருக்குடா. என் வீடும் வேண்டாம், கெஸ்ட் ஹவுஸும் வேண்டாம். இங்க வாடா, ரசகுண்டு வீட்டுக்கு போறேன். அவங்கிட்ட இந்த காசை விட்டறிஞ்சுடுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. ಸರಿ ತಾತ. இப்ப ஏண்டி அழற? இத பாரு, நீ பேசாம போய் தூங்கு. நாளை காத்தால அந்த கழத்தை போய் ஒரு உலுக்கு உலுக்கிட்டு வந்துடுறேன். பாட்டி, என் பொல்லாத வேலைய பாத்தியா? அந்த கிழமை நான் என் கையாலேயே கொன்னுடுறேன். ஆரம்பிச்சிட்டியா? இத பாரு, ரசகுண்டுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. இப்ப என்ன, அவன் காணாம போயிருக்கா, அவ்வளவுதானே? ஏண்டி ருக்கு, ஒருவேளை ரசகுண்டுவ அந்த கிழமை கொலை பண்ணிருக்குமோ? ஐயோ ரசம் போயிட்டியாடா. ஐயோ ரசம் போயிட்டானா? போற வயசா இது, அல்பாயுசுல போயிட்டானே. ஐயோ ரசம். யார் நீர்? கீதா பாபி, என்ன தெரியலையா? ரசம் பாவி மனுஷா. பாவி மனுஷன் இல்ல, நான் தான் அப்புசாமி. ஐயோ, என்னோட ரசத்தை கொன்னுட்டு தாடி வளர்த்துட்டு தலைமறைவா திரிஞ்சிட்டு இருக்கீரா? இவன் தாண்டி ரசத்தை கொலை பண்ணவ. ஏய் கொலைகாரன், தாடி விடு. விட மாட்டேன். ஏய் உட்டுறி, இந்த பாரு, இந்த ஆத்துல இன்னொரு கொலை விழுந்துற போறது. சீதே என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. சீதே என்ன காப்பாத்து. What is that terrible noise? யாரையோ மர்டர் பண்ற மாதிரில கத்தினா. யாரோ இல்லடி, தி கிரேட் அப்புசாமி. ஆமா, அவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? டெஃபினட்டா ஏதோ போட்டுட்டு தான் வந்திருக்கேன். தி கிரேட் ஆப்பிரிக்கன் பிரின்சஸ் போட சொன்னால அவங்கள. கேப்படி, முதல்ல கொலகாரன்னு இப்ப குடிகாரங்கிறியா? நானும் அந்த ஆப்பிரிக்க பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காகவே நான் ரசகுண்டுவை கொலை பண்ணிட்டதா ஒரு குரலிய கிளப்பி விட்டுருக்கேன். நீயும் இட்லியும் இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தத அந்த வேலைக்காரி எஸ்எம்மா கேட்டுக்கிட்டு போய் கீதா மாமி கிட்ட சொல்ல, ருக்மணிக்கு கோபம் வந்து என் தாடிய பிடிச்சி தொங்கோன்னு தொங்கி எனக்கு ஒரே எரிச்சலா போயிடுத்து. மை டியர் ஜென்டில்மேன், ஊரை ஏமாத்தலாம். ரசகுண்டு எங்க, பாடி எங்க மறைச்சு வச்சிருக்கு? எனக்கு தெரிஞ்சு நான் போட்டு இருக்கிற முண்டா பாடியை தவிர வேற எந்த பாடியும் எனக்கு தெரியாது. சீதே, பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு உண்டு. மறைக்கிறதுக்கும் ஒரு அளவு உண்டு, தெரியுமோ? உங்களுக்கு ரசகுண்டுவுக்கு கொஞ்ச நாளா டேர்ம் சரியில்லை, கரெக்டா? இல்ல, நீ சொல்றது தப்பு. ரசகுண்டு என்னுடைய ஆருயிர் நண்பன், என் உயிர், சதை, நகம், ஏன் தாடி. இல்ல, நீங்க பொய் சொல்றேன். நீங்க ரசகுண்டு கிட்ட டிஃபன் சாப்பிடறதுக்கு காசு கேட்டிருக்கேள். அவன் அம்பத்தூர்ல உங்க தாடிய கட் பண்ணி கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கு உங்க தாடிய யாராவது இன்சல்ட் பண்ணினா அவ மேல கோவம் வரும். கொலை பண்ணிடலாங்கிற அளவு வெறி வரும், ஆத்திரம் வரும், இல்லையா? ஏய் சீதா கிழவி, இதெல்லாம் நானே உங்ககிட்ட சொன்னது. யார் மூலியமா தெரிஞ்சுட்டா என்ன? திஸ் இஸ் த மோட்டிவ் ஃபார் மர்டர். சரி, அதை விடுங்க. நானு உங்க பொண்டாட்டிங்கிற முறையில கேக்குறேன், ரசகுண்டுவோட பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணேன்? அந்த பாடிய அடி பாவி, நிஜமாவே என்ன கொலகாரன் ஆக்கிடுவ போல இருக்க. இப்போ உன்னுடைய புருஷங்கிற முறையில கேக்குறேன், ரசகுண்டுவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நீதான் ரசகுண்டுவை ஒளிச்சு வச்சிருக்க. ஓ, அதெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். இப்ப எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தூங்க விடுங்க. I just can't tolerate a murder in my bedroom, okay? அதனால ப்ளீஸ் கெட் அவுட், கெட் லாஸ்ட். வெளியில வராண்டாவில கட்டாந்தரையில தலைக்கு கைய வச்சுன்னு தூங்குறேல, போங்க. வாசலுக்கே போறேன்டி. இதுதான் நம்முடைய கடைசி இரவு. நாளையிலேருந்து அந்த ஆப்பிரிக்க அழகி இட்லியோட தான் தங்க போறேன்.
நாங்க 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிடுவோம், டிஸ்கோ டான்ஸ் ஆடுவோம், டின்னருக்கு போவோம். அத பார்த்து நீ வயிறு எரியவே எரியணும். உன் வயிறு எரியும். அந்த எரிச்சல்ல நான் குளிர் காய்வேன். வரேன்டி. நல்லா கருப்பை விட்டுட்டு வரப்போறேன். போங்க. இட்லியா இட்லி. நில்லுங்க பெரியவரே, உள்ளெல்லாம் போக கூடாது. நான் இட்லிய பார்க்கணும். வெள்ளை தாடி வச்சிருக்கவங்க வந்தா உள்ள விடக்கூடாதுன்னு இளவரசி அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீ புரிஞ்சுக்காம பேசுற. உலகத்துல தாடி வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல வேற யாரையாவது இட்லி சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்காது. யோ நில்லியா, போக கூடாதுன்னு சொல்றல. நில்லியா யோ, நில்லியா யோ, நில்லியா சொல்றல. இட்லி என்ன உள்ள விட மாட்டேங்கறான். லுபண்டா கம் பாத்தியா, அவங்களே சொல்லிட்டாங்க. விடியா என்ன தடுக்குறான். நான் யாரும் தெரியாம. இட்லி என்னோட லுபண்டா. அதான் நான் வந்துட்டேன். இல்ல வருத்தப்படக்கூடாது. சமத்தா இருக்கணும். நீங்க எனக்கு இப்படி ஆறுதல் சொல்ற மாதிரி இருந்தா என் வாழ்நாள் ஃபுல்லா அழுதுட்டு இருப்பேன் லுபண்டா. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? நான் கொலகாரன்னு சீதா உங்ககிட்ட சொன்னது நீ நம்பிட்டியா? அதுதான் எனக்கு. இல்ல, இம்பாசிபிள். நீங்க ரூம்ல இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் ஆர்டர் பண்றேன். ஹலோ, யார் சீத்தியா? எஸ் யுவர் ஹைனஸ். நம்ம பிளான் என்னாச்சு? கொலை நடந்த அன்னைக்கு என்னுடைய பாஸ் பாட்டிகள் முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை தாங்கிட்டு இருந்தாரு. நாம நிரூபிக்கணும். ஓ, அதுக்கு இந்த பாட்டிகள்லாம் சாட்சி சொல்லணும். அதுக்கு பாட்டிகள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஆடிட்டோரியம் வேணும். சின்னதா ஒரு 50,000 rupees யுவர் ஹைனஸ். ஓ கம் ஆன் சீத்தே. என்னோட லுபோண்டாக்காக 50,000 என்ன 1 லட்சம் கூட நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன். என்னோட லுபோண்டா தப்பிச்சு போதும். ஐ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு சாயங்காலம் ஷார்ப்பா 7 மணிக்கு பாட்டிகள் முன்னேற்ற கழகத்துல இது சம்பந்தமா ஒரு மீட்டிங் இருக்கு. இன்னைக்கே வச்சுக்கலாமா இல்ல யுவர் ஹைனஸ் உங்க என்கேஜ்மெண்ட் படி? நோ, இதோட என்னோட என்கேஜ்மெண்ட் என்னோட லுபோண்டாவோட தான். நீ ஒரு நல்ல கெட்டிக்கார செக்ரட்டரி சீத்தே. 7 மணிக்காக நான் காத்துட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஹைனஸ், நீங்க டொனேஷன் கொடுக்கறதுக்காக பாமுகாக்கு வந்தா எல்லாருக்கும் சஸ்பிஷன் வரும். அதனால நீங்க ஆப்பிரிக்கன் பார்ட்டிகளை பத்தி பேச வரதா அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எப்படி? ஓ கம் ஆன். என் லுபோண்டாக்காக எனக்கு தெரியாத அமெரிக்கா பார்ட்டிகளை பத்தி கூட நான் பேச தயார். Go ahead. ஓகே, பை.